Dear students, today we will learn chapter 5 geometry. After we will learn chapter 4. Already you have studied 6th standard concept of lines and points. Next, angles. So now once again recall what is line. So what is the line? A line extends along both direction without any ending point. அதாவது ஒரு லைன் எப்படி இருக்குமா, டூ டைரக்ஷன்லையுமே இந்த போத் டைரக்ஷன்லையுமே எண்டிங் பாயிண்ட் இருக்காது. ஸோ வித்தவுட் எனி எண்டிங் பாயிண்ட். அப்போ இந்த டைரக்ஷன்லும் இந்த டைரக்ஷன்லும் நமக்கு என்னது எண்டிங் பாயிண்ட் இருக்காது. இதுவும் கோயிங், இந்த டைரக்ஷன் கோயிங் ஆன், திஸ் ஒன் கோயிங் ஆன். அப்போ போத் டைரக்ஷன் வித்தவுட் எனி எண்டிங் பாயிண்ட், திஸ் கால்டு த லயன். அப்போ இந்த ஏபி, இந்த ஏபிங்கிற லைனை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, ஏபின்னு போட்டு மேலே 2 ஆரோ. ஸோ இப்படி தான் என்னது நம்ம லைனை டினோட் பண்ணுவோம். அப்போ லைன் சிக்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, லைன் சிக்மெண்ட் ஹேஸ் அ 2 எண்ட் பாயிண்ட்ஸ். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே 2 எண்டிங் பாயிண்ட் இருக்கும். இங்கே எந்த கோயிங் ஆன்லாம் வராது. ஸோ கரெக்டாக என்னது எண்டிங் பாயிண்ட் இருக்கும், ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், அதே மாதிரி எண்டிங் பாயிண்ட் இருக்கும். அப்போ இதை இந்த லைன் சிக்மெண்ட் எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, ஏபி போட்டு மேலே இந்த மாதிரி இந்த லைனில் இப்படி நம்ம ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் இருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரே. ரே எப்படி சொல்கிறாங்க பாரு, ரே இஸ் எ லைன் தட் ஸ்டார்ட் ஃப்ரம் எ பாயிண்ட் ஏ and extend without any end in a particular direction passing through the P which is denoted by. அதாவது ரே அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குமா, ஆனால் பட் என்னது எண்டிங் பாயிண்ட் இருக்காது, கோயிங் ஆன் போய்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு ஏன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பாயிண்ட் நம்மளாம் என்னது இந்த லைன், இந்த ரேக்கு ஏபி அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் இருக்காது அப்படின்னா அது என்னது ரே. அதை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா, ஏபி ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ நோ எண்டிங் பாயிண்ட். ஸோ அப்போ இதை இப்படி நம்ம ரேயை எப்படி டினோட் பண்ணுவோம். இது வந்து லயன், திஸ் ஒன் லைன் சிக்மெண்ட், திஸ் ஒன் ரே. ரேனா என்னது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், நோ எண்டிங் பாயிண்ட். இது வந்து லயன்னா வித்தவுட் எனி என்ட்ரி. திஸ் ஒன் லைன் சிக்மெண்ட் 2 end points. ஓகே, நெக்ஸ்ட்டு parallel லைன். ஸோ ஒரு parallel லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோடைய 2 லைனுடைய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும். பட் என்னது நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர் அப்படின்னா இந்த லைனுக்கு இந்த லைனுக்கு என்னது டச் ஆகாது. இந்த அதாவது நெவர் இன்டர்செக்ட் ஈச், ஒன்றுக்கு ஒன்று என்னது இந்த லைனும் இந்த லைனும் டச் பண்ணாமல் இந்த மாதிரி இந்த மாதிரி என்னது ஒரு டிஸ்டன்ஸாக இருக்கும். அதாவது parallel line. இதுதான் இந்த parallel line. ஸோ அப்போ 2 lines M and N, இந்த எம்முங்கிற என்னங்கிற லைன் parallel. அப்போ எப்படி பேரலாக இருக்கும் அப்படின்னா, இது வந்து எனது இன்டர்செக்ட் ஆகாது, ஒன்றே ஒன்று தொடாமல் இந்த மாதிரி தனித்தனியாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கும். அப்போ இதோடைய பேரலல் எப்படி எந்த சிம்பிளில் போடுவோம் அப்படின்னா, இதை இப்படி நம்ம மார்க் பண்ணுவோம். எம் என் பேரலல்னா இந்த மாதிரி 2 கோடு போடுவோம். ஓகே, அப்போ தான் பேரலல். நெக்ஸ்ட்டு இன்டர்செக்டிங் லைன்ஸ். when 2 lines have a common point they are called the intersecting line அப்படின்னா, ஸோ ஒரு லைன் இப்போ எம்முங்கிற ஒரு லைன் இருக்குது, இது வந்து எம்முங்கிற ஒரு லைன் வச்சுக்கோ. அதே மாதிரி இன்னொரு லைன் அப்படிங்கிறப்ப ஸோ அனதர் ஒரு லைன் எப்படி என்ன ஆகும், இன்னொரு லைனை டச் பண்ணி வரும். ஒரு லைனை அனதர் ஒரு லைன் என்ன ஆகும், இந்த மாதிரி கிராஸ் பண்ணி பைசெக்ட் பண்ணி வரும்போது நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகுமா. அப்போ அந்த பாயிண்ட் என்னது காமன் பாயிண்ட். ஏன்னா இந்த லைனுக்கும் இதான் பாயிண்ட்டு, இந்த லைனுக்கு இதான் பாயிண்ட்டு. அப்போ 2 லைன் இன்டர்செக்ட் ஆகும்போது இங்கே ஒரு லைன், இது ஒரு லைன், இந்த லைன் இன்டர்செக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு காமன் பாயிண்ட் கிரியேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு கொலினியர் பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்போம். கொலினியர் பாயிண்ட்ஸ்னால் 3 or more பாயிண்ட்ஸ் லை ஆன் த சேம் லைன். ஒரே லைனில் 3 அல்லது மோர் தென் 3 பாயிண்ட்ஸு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஒரே லைன் மேலே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கொலினியர். இங்கே பாருங்கள், இது இந்த PQ மட்டும்தான் அந்த லைனில் இருக்குது. ஆறுங்கிறது அதை விட இந்த ஸ்ட்ரைட் லைனை விட்டுட்டு கீழே இருக்குது. அப்போ PQRங்கிறது நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். அப்போ அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைட் லைன் மேலே இருந்துச்சு அப்படின்னா கொலினியர். ஸோ வித்தவுட் பாயிண்ட்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன் PQ are the non-collinear points. Okay, அப்போ லைன்னா என்ன, collinear points, ray, line segment, you understand? Okay, next angles. ஸோ ஆங்கிள்ஸ் எப்படி நமக்கு க்ரியேட் ஆகும் பாருங்கப்பா. ஒரு ஆங்கிள்ஸ் எப்படி க்ரியேட் ஆகும். இப்போ ரேனா என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், நோ எண்டிங் பாயிண்ட். அப்போ இந்த இருக்குது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து நான் ஒரு ரே க்ரியேட் பண்ணுறேன், அதே பாயிண்ட்லேருந்து இன்னொரு ரே க்ரியேட் பண்ணுறேன்.
அப்படி கிரியேட் ஆகையில் நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் நம்மளுக்கு கிரியேட் ஆகுதா? ஸோ இப்படி தான் ஆங்கிள். அப்போ எப்படி ஆங்கிள் கிரியேட் ஆகும், ஃபார்ம் ஆகப்போ இங்கே தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்போ எப்படி ஃபார்ம் ஆகுது? ஒரு காமன் பாயிண்ட். ஏன்னா இந்த ரேக்கும் இதுதான் பாயிண்ட்டு, இந்த ரேக்கும். இப்போ இதுக்கு நம்ம நேம் கொடுத்துடலாம். இது ஓன்னு நம்ம நேம் கொடுத்துக்குருவோம், இது ஏ, இது பி. அப்போ இந்த ஓஏக்கும் அதான் என்னது காமன் பாயிண்டாக இருக்குது, ஓபிக்கும் காமன் பாயிண்டாக இருக்குது. அப்போ ஒரு காமன் பாயிண்ட்லேருந்து 2 ரேயை நம்ம க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுல, இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் என்னது ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா காமன் பாயிண்ட்டு, இந்த ரேக்கும் இதான் காமன் பாயிண்ட்டு, இந்த ரேக்கும் இதான் காமன் பாயிண்ட்டு. அதுதான் என்னது த ரேஸ் ஃபார்மிங் ஆங்கிள் ஆர் கால்டு த ஃபார்ம்ஸ். அப்போ இந்த ரே வந்து என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகும்போது ஒரு ஆங்கிள் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுதா, அதுதான் சொல்கிறாங்க த ரேஸ் ஃபார்மிங் அன் ஆங்கிள் ஆர் கால்டு த ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிளுக்கு பேர் என்னப்பா, ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த காமன் பாயிண்ட் இஸ் கால்டு த வெர்டெக்ஸ் செட். இந்த காமன் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த காமன் பாயிண்ட்டுக்கு பேர் என்னென்னா வெர்டெக்ஸ் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. காமன் வெர்டெக்ஸ் அப்படின்னா காமனாக இருக்குங்களா, இதுக்கு பேர் என்னதா வெர்டெக்ஸ், அதாவது புள்ளி அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழில், அதான் வெர்டெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த பாயிண்ட்டுக்கு, இந்த டாட்டுக்கு பேர் என்னது வெர்டெக்ஸ் அப்படின்னா ஒரு காமன் பாயிண்ட்டுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த ரேக்கும் இதான் பாயிண்ட்டு, இதுக்கும் பாயிண்ட்டு. அப்போ காமன் பாயிண்ட்டுக்கு நேம் என்ன, வெர்டெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதான் கொடுத்துருக்கோம். த ஆங்கிள் இஸ் ஃபார்ம்டு வென் 2 rays diverge from காமன். ஒரு காமன் பாயிண்ட்லேருந்து 2 ரே ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு ஆங்கிள் கிரியேட் ஆகும். அந்த ஆங்கிளுக்கு பேர் என்னது, ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள். அந்த காமன் பாயிண்ட்டுக்கு பேர் என்னவோ வெர்டெக்ஸ் ஆஃப் த ஆங்கிள். ஓகே, யூ ஹவ் ஸ்டடிட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் such as acute angle, right angle, obtuse angle, straight line and reflex angle. Okay, okay, so what is acute angle? ஒரு acute angle எப்படிமா இருக்கும், an angle whose measure is less than 90 degree. so 90 degree விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது acute angle. so acute angle இந்த மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் ஆங்கிள் எப்படிப்பா இருக்கும், எக்ஸாக்ட்லி 90 டிகிரி, எக்ஸாக்ட்லி 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் எப்படா இருக்கும், an angle whose measure greater than 90 degree and less than 180 degree. அப்போ 90 டிகிரியை விட அதிகமாக இருக்கும் அண்டு 180 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது அப்டியூஸ் ஆங்கிள். ஸ்ட்ரைட் ஆங்கிள் எக்ஸாக்ட்லி 180 டிகிரி, எக்ஸாக்ட்லி 180 டிகிரி இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரைட் லைன். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் எப்படி இருக்குமா, an angle whose measure is greater than 180 and less than 360. அதாவது 180 விட அதிகமாக இருக்குமா, 360 விட கம்மியாக இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளுடைய ஃபிகர் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ 180 விட பாருங்கள் அதிகமாக இருக்குது, 360 இது ஃபுல்லாக வந்தால் தான் 360 கம்ப்ளீட் ஆகும். இது ஃபுல்லாக வந்தால் தான் 360, பட் பாதியோடு நிற்கிதா, அப்போ இது வந்து 360 விட கம்மியாக இருக்கும். அப்போ இது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னா 180 விட அதிகமாக இருக்கும், 360 விட கம்மியாக இருக்கும். ஓகே, ஓகே. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா sum of the 2 angles we get the 90 degree. So sum of the 2 angles we get the 90 degree. அதாவது 2 ஆங்கிள்ஸை ஆட் பண்ண அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும், 90 டிகிரி கிடச்சிச்சு அப்படின்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ 35, 55 இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணுங்கள். 35, 55 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 90 டிகிரி கிடைக்குதா. அப்போ sum of the 2 angles we get the 90 degree is called the complementary angle. Next is supplementary angle. Supplementary என்ன அர்த்தம், sum of the 2 angles we get the 180. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணணும். இதில் இங்கே 70 கிடைக்குது, இங்கே 110. இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 180 கிடச்சிச்சு அப்படின்னா அதுதான் என்னது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். 90 வந்துச்சு அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி. நல்லா நான் வச்சுக்கோங்க, காம்ப்ளிமெண்ட்ரினா we get the 90 degree angle. Sum of the 2 angles we get the 90 degree. Supplementary angle, sum of the 2 angles we get the 180 degree. ஓகே, ஓகே. இப்போ இங்கே ட்ரை தீஸ் கொடுத்துருவாங்க வரும். எ ஸ்ட்ரைட் ஆங்கிள் மெஷர். ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் எப்படி இருக்கும், அதோட ஆன்சர் என்ன ஆன்சர் வரும், ஸ்ட்ரைட் ஆங்கிளுடைய மெஷர் ஆங்கிள் என்ன இருக்கும், 180 டிகிரி. நெக்ஸ்ட்டு அண்ட் ஆங்கிள் வித் மெஷர் 128 இஸ் கால்டு த. அப்போ 128 ஒரு டிகிரி இருக்குது அப்படின்னா அது என்ன ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள் எதுலேருந்து இது வரைக்கும் 0 to 90 less than 90 டிகிரி வரைக்கும் வரும். அப்போ இது வந்து வராது, 90க்கு மேலே போயிடுச்சு. அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வருமா, ஸ்ட்ரைட் லைனுடைய ஆங்கிள் என்ன இருக்கும், 180 இருக்கும். அப்போ இது வராது. அப்டியூஸ் ஆங்கிள் வருமா, ஏன்னா அப்டியூஸ் ஆங்கிள் என்ன சொல்கிறாங்க, 90 டிகிரி கிரேட்டர் தென் 90 டிகிரி அண்ட் லெஸ் தென் 180 டிகிரி. அப்போ இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இருக்கட்டும். அக்யூட் ஆங்கிள் வராது, ஏன்னா லெஸ் தென் 90 டிகிரி தான் வராது, அப்போ கம்மியாக. ரைட் ஆங்கிள் எக்ஸாக்ட்லி 90 டிகிரி. அப்போ ஆப்ஷன் என்ன வரும், பி ஆப்ஷன். ஏன்னா 90 டிகிரி கிரேட்டர் தென் 90 டிகிரி அண்டு லெஸ் தென் 180 டிகிரி வரை கம்மியாக இருக்கனால இது அப்டியூஸ் ஆங்கிள்.
இந்த கார்னர் ஆஃப் த A4 ஷீட், A4 ஷீட்டுடைய கார்னர் என்ன ஆங்கிளாக இருக்கும் அப்படின்னா ரைட் ஆங்கிளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வச்சு பாருங்கன்னா கரெக்டாக 90 டிகிரி வர்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பெர்பெண்டிகுலர் லைன் இஸ் பைசெக்டிங் த கிவன் லைன் யூ ஹேவ் ஏ 2. ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இருக்குது, இதுதான் பெர்பெண்டிகுலர் லைன். இந்த பெர்பெண்டிகுலர் லைனில் பைசெக்ட் ஆகுதுன்னு இந்த மாதிரி இது பைசெக்ட் ஆகுது, இதுதான் பைசெக்டிங். இந்த மாதிரி பைசெக்டிங் போது நம்மளுக்கு என்ன லைன் கிடைக்குது பாருங்கப்பா. இது ஒரு அக்யூட் ஆங்கிள், இது ஒரு அக்யூ, அப்போ 2 அக்யூட் ஆங்கிள்ஸ் கிடைக்கும். அப்போ என்னது 2 would you have you to have 2 acute angle. அப்போ 2 நம்மளுக்கு அக்யூட் ஆங்கிள்ஸ் கிடைக்கும். வேணால் பாருங்கள், இந்த இருக்குது ஒரு ரைட் ஆங்கிள், அதில் நம்ம ஒரு வந்து பைசெக்ட் பண்ணும்போது இதுதான் பைசெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், அப்போ 2 ஆங்கிள்ஸ் அக்யூட் ஆங்கிள்ஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் an angle that measure 0 degree 0 டிகிரி இருந்துச்சுன்னா 0 ஆங்கிள், அவ்வளோதான். ஓகே ஓகே, now we will learn. இப்போ தான் நம்ம கான்செப்டுக்கு வரோம். ஓகே ஓகே, ஓகே now pair of angles formed by intersecting line. அதாவது 2 லைன் இன்டர்செக்ட் ஆகும்போது நமக்கு என்னென்ன ஆங்கிள்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு adjacent angle. So what is the adjacent angle? Adjacent angle na enna appadina 2 angles which have a common vertex and a common arm whose interiors do not overlap are called the adjacent angle. அதாவது என்ன சொல்றோம், adjacent அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அடுத்தடுத்த, அப்போ அடுத்தடுத்த ஆங்கிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த போட்டிருக்கோம் ஒரு ஆங்கிள்ஸ் இந்த இருக்கு, ஒரு ஆங்கிள் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. அப்போ இது ஒரு ஆங்கிளாக, இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, ஓன் நேம் கொடுக்குறேன், இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்போ இதுதான் என்னது இப்போ இது வந்து சாதாரண ஒரு ஆங்கிள், இங்கே வந்து என்னது ஒரு அக்யூட் ஆங்கிள். இப்போ இந்த அக்யூட் ஆங்கிளில் நான் ஒரு என்ன ஆகுது, ஒரு ஆர்ம் க்ரியேட் பண்ணுறேன், அதாவது ஒரு லைன் ஒரு ரேயை ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு சாதாரண ஒரு ஆங்கிள், அதில் ஒரு ரேயை நான் ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ ஒரு ரேயை ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு எத்தனை ஆங்கிள்ஸ் கிடைக்குது, 2 ஆங்கிள்ஸ் கிடைக்குதா? அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒரு சாதாரண ஆங்கிளில் ஒரு ரேயை நான் ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு ரேயை ஃபார்ம் பண்ணும்போது how many angle we get 2 angles. அப்போ this is a adjacent angles. இதுதான் என்னது adjacent angles. அப்போ 2 angles அதான் கொடுத்துருக்காங்க, 2 angles which a common vertex set. அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஆங்கிளுக்கும் இந்த ஆங்கிள் 1 இதுக்கும் இந்த இதுதான் vertex set காமன், இந்த ஆங்கிள் 2க்கும் இதுதான் காமன் vertex செட்டாக இருக்குது. ஆங்கிள் 1 COB அதுக்கும் என்னது O தான் காமன் வெர்டெக்ஸ் செட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு AOB அதுக்கும் O தான் காமன் வெர்டெக்ஸ் செட்டாக இருக்குது. அப்போ அட்ஜசன்ட் ஆங்கிள்னா என்னது, காமன் வெர்டெக்ஸ் செட் இருக்கணும், அதே மாதிரி காமன் ஆர்ம் அப்படின்னா இந்த ரேக்கு பேர் தான் என்னது காமன் ஆர்ம். நான் சொல்லியிருக்கேன்ல, இங்கே இதுதான் என்னது ஆர்ம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ காமன் வெர்டெக்ஸ் செட்டும் காமன் ஆர்ம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஓகே, அப்போ இங்கே என்னென்ன அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓ இங்கே தான் ஆங்கிள் எங்கே ஃபார்ம் ஆகுது, ஓவில் தான் ஃபார்ம் ஆகுது. அப்போ அதுதான் மிடில் வேல்யூவாக வரணும். அப்போ ஆங்கிள் BOC அது ஒரு ஆங்கிள். நெக்ஸ்ட்டு AOB ஆங்கிளை நம்ம இப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம், இப்படி தான் எழுதுவோம். ஆங்கிள்னு சென்டென்ஸில் எழுதுகிறப்பட நம்ம சிம்பிளாக இப்படி தான் மார்க் பண்ணுவோம். ஓகே, அப்போ AOB ஒரு ஆங்கிள். நெக்ஸ்ட்டு BOC பாருங்கள், மிடில் வேல்யூ அந்த ஆங்கிள் வெளியே வரணும், O வரணும். வந்துருச்சா? ஓகே, OB தான் அதில் காமனாக. அப்போ இங்கே பாரு, இங்கேயும் ஓபின்னு வருது, இங்கேயும் OB அப்படி நம்மளுக்கு வரணும். ஓகே, இதுதான் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள், அதாவது அடுத்தடுத்த ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே வந்து 2 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஹியர் 3 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. பார்த்தீங்களா, இங்கே 2 காமன் ரே போகுது. ஓகே, ஏதோ காமன் ரே போகுது. அப்போ இதில் நமக்கு இதெல்லாம் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், காமன் வெர்டெக்ஸ் செட் இருக்கா, இந்த எல்லா ஆங்கிளுக்குமே இதுதான் காமனாக இருக்குது, இங்கேருந்து தான் போகுது எல்லாமே. அப்போ இதுதான் காமன் வெர்டெக்ஸ் செட்டு. அப்போ இங்கே என்ன எதெல்லாம் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிளாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா 1 2 ஒரு அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு 2 3 அட்ஜஸ்டன்ட் அடுத்தடுத்த. அப்போ 2 3 அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு 3 1 அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸா? நோ, ஏன்னா அதுக்கடையில் என்னது 2 ரே போகுது, 2 காமன் ஆம் போகுது, 2 காமன் இது போகுது, 3க்கு 1க்கு. அப்போ 2 வரக்கூடாது, ஒரே ஒரு காமன் ஆம் மட்டும்தான் இருக்கணும். அப்போ அது 3 1 நாட் அட்ஜஸ்டன்ட். ஓகேயா, இப்போ பாருங்கள் 1 2 அட்ஜஸ்டன்ட், ஏன்னா ஒரே ஒரு காமன் ஆம் தான் போகுது. 2க்கும் 3க்கும் ஒரே ஒரு காமன் தான் போகுதா, காமன் ரே தான் போகுது. ஓகே, ஸோ அப்போ அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்னா என்னது, காமன் வெர்டெக்ஸ் செட்டாக இருக்கணும், காமன் ஆமாக இருக்கணும், ஒரே ஒரு ஆம் மட்டும் தான் போகணும். இப்போ இந்த 2க்கும் 3க்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருக்குது 2 3, அதில் ஒரே ஒரு ஆம் மட்டும் தான் போகுது. 1 2 எடுத்துட்டோம்னா அதில் ஒரே ஒரு காமன் ஆம் மட்டும்தான் போகுது. ஓகே ஓகே, இப்போ இதில் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ்லாம் எழுதுவோமா?
COD அது ஒரு adjacent angle. COD அது ஒரு angle, adjacent அது ஒரு angle. அதுக்கு என்னது BOC. அப்போ இது ரெண்டு adjacent angle. பாருங்கள் இங்கேயும் OCன்னு வந்திருக்கு, இங்கேயும் OCன்னு வருது. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் வரணும். இங்கே பாருங்கள் CO அல்லது OC இது இப்படியானாலும் எழுதிக்கலாம். அப்போ இங்கேயும் OC இங்கேயும் OCன்னு வருது. அப்போ இது ரெண்டு ஒரு adjacent angle. அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன், 2வும் 3யும் ஒரு adjacent angle. அதாவது இது ஆங்கிள் 1, இது ஆங்கிள் 2. ஓகே, அடுத்த adjacent angle எப்படி எழுதலாம், ஆங்கிள் 2வும் ஆங்கிள் 3யும் ஒரு adjacent angle. அப்போ ஆங்கிள் 2வை நம்ம எப்படி எழுதலாம், COB ன்னு எழுதலாமா, COB ஒரு adjacent angle. நெக்ஸ்ட்டு BOA. ஸோ இது வந்து என்னது, இது ஒரு ரெண்டு adjacent angle. அப்போ எப்போவுமே நம்ம இந்த மிடில் வேல்யூ காமன் பாயிண்ட் இங்கே வந்துடணும். எங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ அதுதான் மிடிலாக வரணும். இங்கே ஓ வந்துருக்கு பார்த்தியா, இங்கேயும் ஓ. அப்போ OB தான் இங்கே காமனாக போகுது. அப்போ இங்கே OBன்னு வந்திருக்கா, இங்கேயும் OBன்னு வந்திருக்கா. ஸோ இதான் அப்போ adjacent angle அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காமன் வெர்டெக்ஸ் இருக்கணும் அண்ட் காமன் ஆர்ம் இருக்கணும். ஓகே நெக்ஸ்ட்டு லீனியர் பேர். ஸோ இது என்ன உங்களுக்கு இப்போ கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். சம் போடையில் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சது adjacent angle பக்கத்தில் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காமன் வெர்டெக்ஸ் செட் இருக்கணும், அதே மாதிரி காமன் ஆர்ம் இருக்கணும். இந்த மாதிரி இந்த ரெண்டுக்கு இடையில, இந்த ரெண்டு லைனுக்கு இடையில ஒரே ஒரு ஆர்ம் மட்டும் தான் போகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் adjacent angle. ஓகே, நெக்ஸ்ட்டு லீனியர் பேர். லீனியர் பேர் அப்படின்னா the adjacent angles that are supplementary lead us to a pair of angles that lie on the straight line. அதாவது ஒன்றுமே கிடையாது. லீனியர் பேர் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரைட் லைனில் சம் ஆஃப் த டூ ஆங்கிள்ஸ், அந்த சம் ஆஃப் த adjacent ஆங்கிள்னு சொல்லலாம். அந்த adjacent ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரணும். அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குதுடா, இந்த இருக்குது ஒரு ஸ்ட்ரைட் லைன். இந்த ஸ்ட்ரைட் லைனில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இப்போ எப்படி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா என்னது, இப்போ தான் பார்த்துருவோம். ஒரு ரே அதில் டைவர்ஜென்ட் ஆனால் தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இதுலேருந்து ஒரு லைனில் ஒரு ரேயை டைவர்ஜென்ட் பண்ணுறேன். அப்போ டைவர்ஜென்ட் போகும்போது இங்கே ஒரு ஆங்கிள் கிடைக்கும், இங்கே ஒரு ஆங்கிள் கிடைக்கும். அப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபுல்லாக சேர்ந்தது ஆங்கிள். அப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இதுதான் adjacent angle. இப்போ இது ஆங்கிள் 1ன்னு வச்சுக்கிறோம், ஆங்கிள் 2. அப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைனில் adjacent angle எப்படி இருக்கணும்னா சப்ளிமெண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய adjacent angle சப்ளிமெண்ட்ரியாக இருக்கணும். சப்ளிமெண்ட்ரினா என்னது, 180 டிகிரி. சம் ஆஃப் த டூ ஆங்கிள்ஸ் 180 டிகிரி. அப்போ லீனியர் பேர் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் அந்த adjacent angle 1, 2 adjacent angle தான். ஏன்னா காமன் போகுது வரும், ஒரே ஒரு வெர்டெக்ஸ் செட் இருக்குது, ஒரு காமன் ஆர்ம் இருக்குது. அப்போ adjacent angle இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், ஆங்கிள் 1ஐயும் ப்ளஸ் ஆங்கிள் 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 கிடைக்கணும். அதுதான் என்னதான் லீனியர் பேர். Sum of the two adjacent angles we get the 180 degree is called the linear pair. அப்போ ரெண்டு adjacent angle ஆட் பண்ணால் நமக்கு சப்ளிமெண்ட்ரியாக கிடைக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதனால் 180 டிகிரி. அதான் எழுதியிருக்கேன். ஒரு லைன் அதெல்லாம் ஒரு ரே ஃபார்ம் ஆகுது. இது ஒரு ரே. இங்கே காமன் வெர்டெக்ஸ் செட் பாருங்கள், இதுதான் காமன் வெர்டெக்ஸ் செட். அப்போ ஆங்கிள் 1க்கும் இதான் காமன் வெர்டெக்ஸ் செட், ஆங்கிள் 2க்கும் காமன். அப்போ ஒரு ரே ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு ரெண்டு ஆங்கிள் கிடைக்குது. அப்போ இதுதான் adjacent angle. இந்த ரெண்டு adjacent ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணுமா, இதுதான் ஸ்ட்ரைட் லைன். நம்மளுக்கு தெரியும் ஸ்ட்ரைட் லைனுடைய ஆங்கிள் 180 டிகிரின்னு தெரியும், தான் ஸ்ட்ரைட் லைன். அதோடைய ஆங்கிள் 180 டிகிரி தெரியும். அப்போ இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரணும். அதுதான் என்னது லீனியர் பேர். ஓகே, இது சம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்டா. ஆங்கிள் 1ஐயும் ஆங்கிள் 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், 180 டிகிரி கிடைக்கும். ஸோ இது ரொம்ப எக்ஸாம் சம்முக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு நோட் பாருங்கள். ஆங்கிள் ஃபார்ம்டு இன் எ ஸ்ட்ரைட் லைன் 180 டிகிரி. அதாவது ஸ்ட்ரைட் லைனில் என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுமா, 180 டிகிரி. அல்லது எப்படி கொடுக்கலாம், the sum of the all the angles formed at a point on a straight line. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரைட் லைனில் உள்ள ஒரு பாயிண்டில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, அதில் பாயிண்டில் என்ன ஆங்கிள் ஆகுமா, 180 டிகிரி கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஒரு பாயிண்ட் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட் லைனில் அது என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், சம் ஆஃப் த டூ ஆங்கிள்ஸ் அப்படின்னு என்னது, இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் இந்த டூ ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமா, 180 டிகிரி கிடைக்கும். அதான் நம்ம பார்த்தோம், முன்னாடி இதை தான் பார்த்தோம். ஓகே, அப்போ the sum of the all the angles formed at a point on a straight line 180. Next last பாருங்க, this is very very important. The sum of the angles at a point 360 degree. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டு இந்த பாயிண்டில் ஆங்கிள் கிரியேட் பண்ண முடியுமா. இப்போ ஸ்ட்ரைட் லைனில் நமக்கு ஆங்கிள் ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம ஆங்கிள் போட்டோம், ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஒரு பாயிண்ட்டுக்கு 180 டிகிரி நம்ம போட்டோம். அப்போ ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்மளுக்கு ஆங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமா, கண்டிப்பாக முடியும். ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ண முடியும்.
ஓகே. இப்போ ஒரு பாயிண்டில் நம்ம சர்க்கிள் என்னது ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆங்கிள் கிடைக்கும்? சர்க்கிளுடைய ஆங்கிள் 360 டிகிரி. அப்போ சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் அட் அ பாயிண்ட் என்னது ஒரு பாயிண்டில் என்ன ஆங்கிள் க்ரியேட் ஆகும்? 360 நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு பாயிண்டில் 360 டிகிரி க்ரியேட் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ரைட் லைனில் உள்ள பாயிண்ட்டில் நமக்கு 180 டிகிரி க்ரியேட் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டில் 180 டிகிரி வரும். ஒரு பாயிண்டில் நமக்கு என்ன ஆங்கிள் க்ரியேட் ஆகும் அப்படின்னா 360 டிகிரி. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? when two lines intersect each other, two pair of non-adjacent angles formed are the vertically. அதிலேயே மீனிங் இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுலேயே மீனிங் இருக்குது, ஆப்போசிட்டாக அதோடைய ஆன்சர் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த இருக்குது ஒரு 2 லைன், இது ஒரு லைன், இது எல்லுன்னு ஒரு லைன் வச்சுக்கிறோமா, இது லைன் எம். அப்போ இந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகுது. எங்கே இன்டர்செக்ட்? இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. இது ஒரு எல்லுங்கிற லைனு, இது எம்முங்கிற லைனு இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. ஓகே. அப்போ இன்டர்செக்ட் ஆகும்போது இது ரெண்டு தான் என்னது? இப்போ இதில் எது அப்போ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். 1ம் 2ம் அட்ஜசன்ட் ஆங்கிள், 2ம் 3யும் அட்ஜசன்ட், 3யும் 4ம் அட்ஜசன்ட், 4ம் 1ம் அட்ஜசன்ட். ஓகே. அப்போ நான் அட்ஜசன்ட் 2 பேர் ஆஃப் நான் அட்ஜசன்ட்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அட்ஜசன்ட்னா 1ம் 3யும் நான் அட்ஜசன்ட், 2ம் 4ம் நான் அட்ஜசன்ட். அப்போ இதுதான் என்னது? வெர்டிக்கலி ஆப்போசிட். ஸோ வெர்டிக்கலி இதுதான் இப்படி சொல்லணும். வெர்டிக்கலி இப்படி தானே இருக்கும், ஹரிசாண்டல்னால் இப்படி இருக்கும். அப்போ வெர்டிக்கலி அப்படின்னா இந்த லைன். இப்போ 1ம் 3 இதுக்கு தானே ஆப்போசிட்டு. 1க்கு 3 ஆப்போசிட்டாக இருக்குது, 2க்கு 4 ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ அதில் வெர்டிக்கலி ஆப்போசிட் எது? ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 3யும், நெக்ஸ்ட் ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 4ம். அதான் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். 1ம் 3யும் ஒரு ஆன்சர் வரும், 2ம் 4ம் ஒரு வெர்டிக்கலி ஆப்போசிட். ஓகேவாம்மா? ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.1. எக்ஸாம்பிள் 5.1. 5.1ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஃபிகர் புக்கில் 5.5 உள்ள ஃபிகரில் இந்த ஃபிகர் 5.5 ஃபைண்ட் ஆங்கிள் ஏஓசி. அதாவது இந்த ஏஓசி அதனுடைய ஆங்கிள் என்ன? அப்போ நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா கவனி. இந்த ஏஓசியை நம்ம ஏஓபி அதோடைய ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏஓபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 51 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனி. ஏஓபி எவ்வளவு? 51. நெக்ஸ்ட்டு பிஓசி எவ்வளவா? பிஓசி 46 டிகிரி. நல்லா கவனி. பிஓசி நம்மளுக்கு கேட்டது கொஸ்டின் என்ன? ஏஓசி. ஓகே. அப்போ ஏஓசி, அப்போ ஏஓசின்னா நம்ம எப்படி எடுத்தோம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தானே டோட்டல் ஆங்கிள் கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் அப்போ 51ஐயும் ப்ளஸ் 46ஐயும் ஆட் பண்ணால் we get the ஆன்சர். ரெண்டையும் ஆட் பண்ணால் 97. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏஓபி 51, நெக்ஸ்ட்டு பிஓசி 46. பட் நம்மளுக்கு டோட்டலாக ஸோ இது ஃபுல்லாக நம்மளுக்கு வேணுமா? இது ஃபுல்லாக இந்த டோட்டல் இது ஃபுல்லாக நம்மளுக்கு வேணும் தான் ஏஓசி. அப்படின்னா இது ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே. ஸோ இது வந்து கிவன் நம்ம கொடுத்தது, நம்ம அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே. உங்கள் புக்கில் வந்து ஏஓபி ப்ளஸ் பிஓசின்னு எழுதியிருப்பாங்க. நம்ம இப்படி கூட டேரெக்டாக போடலாம். ஓகே. அப்போ அந்த ஏஓசி எப்படி எழுதலாம்? ஏஓபி ப்ளஸ் பிஓசி. ஏன்னா அது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த ஏஓசி. அதாவது ஒன்றும் கிடையாது, நத்திங் பட் இந்த ஏஓசி எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏஓபி இதையும் ப்ளஸ், ஏன்னா ஏஓபி இதுவும் அப்புறம் பிஓசி இதுவும் இந்த ரெண்டு ஆங்கிள் சேர்ந்தது தானப்பா ஏஓசி, அதனால் இருக்கும். அப்போ பிஓசி. ஸோ இப்படி எழுதியிருப்பாங்க, நம்ம இப்படி டைரெக்டாகவும் போடலாம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.2. if POQ is equal to 23 degree and POR is equal to 62. So find QR. நல்லா இது ரொம்ப ஈஸியான சம்முடா. சரியா? பார்த்தோன்னே பயப்படக்கூடாது, ரொம்ப ஈஸியான சம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். நல்லா கவனி, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கிவன் ஓகே லிசன். ஸோ கிவன் பாருங்கடா, POQ 23 டிகிரி கொடுத்துருக்காங்க, POR 62 டிகிரியா. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஆஸ்க்கு QOR. Q ஸோ 62 டிகிரி வந்து இந்த இதுக்குரியது, 23ங்கிறது இதனுடையது, POQங்கிறது தான் சரி, POQ தான் 23 டிகிரி. ஸோ டோட்டலாக நமக்கு என்ன வேணுமா?
இந்த ஆங்கிள்ஸ் மட்டும் நம்மளுக்கு வேணுமா. ஸோ டோட்டலாக இருக்கிறதாண்டா 62 POR தான் என்னது 62. அப்போ இந்த ஆங்கிள்ஸ் மட்டும் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனி, டோட்டல் ஆங்கிள் தான் என்னது 62. அப்போ இதில் இந்த ஆங்கிள் இந்த ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டா, அப்போ இந்த ஆங்கிள்ஸ் என்ன, இந்த இது மட்டும் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரி, இந்த ஆங்கிள்ஸ் மட்டும் நம்மளுக்கு என்னவாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த POR இருக்குல்லடா, இந்த POR எப்படி எழுதிடலாம் பாருங்க. POQன்னு எழுதலாமா, இது ஒரு ஆங்கிள். நெக்ஸ்ட்டு QOPன்னு ஆர்னு எழுதலாமா. நல்லா கவனி, POR எப்படி எழுதலான்னு பாருங்கள். POQ இது ஒரு ஆங்கிள். நெக்ஸ்ட்டு QOR. ஸோ இது ரெண்டு ஆங்கிளையும் நம்ம சேர்த்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். பாருங்கள் எப்படி எழுதியிருக்கேன். POR எப்படி எழுதியிருக்கேன், POQவும் ப்ளஸ் QOR. ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு இந்த ஆங்கிள்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ PORங்கிறது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 62 டிகிரின்னு, POQவும் 23 டிகிரி கொடுத்துட்டாங்க. பட் இந்த QORனு நமக்கு தெரியாது, அதை அப்படியே நம்ம வச்சுக்குவோம். அப்போ we want this one. அப்போ 23ங்கிறது go this side. அப்போ 23 go this side minus because this is a positive. அப்போ positive go bring this minus. அப்போ 62 டிகிரி மைனஸ் 23 டிகிரி 39. ஸோ ஆன்சர் கிடச்சிருச்சா. அப்போ QOR. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னவா 30 டிகிரி. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்களேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டலாக 62 கிடைக்கணும். இது ரெண்டையும் ஆட் பண்ண அப்படின்னா அந்த 39ஐயும் 23 ஆட் பண்ணால் நமக்கு 62 கிடைக்கணும். ஸோ ரொம்ப ஈஸியான சம்முதாண்டா. சரியா, POQங்கிறது 23, PORங்கிறது 62, ஃபைண்ட் QR. அப்போ நம்மளுக்கு டோட்டலாக முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். டோட்டல் எது, POR தான் டோட்டல் பாயிண்ட்டு. ஒரு POR தான் டோட்டல். அப்போ டோட்டலை நம்ம எப்படி எழுதலாம், POQ அது ஒரு ஆங்கிள் எழுதலாம் ப்ளஸ் QOR. ஸோ ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் தான் நமக்கு டோட்டல் கிடைக்கும். அப்போ அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ அதில் நான் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. ஓகே, next example 5.3. which of the following pair of adjacent angle will make a linear pair. linear pair நான் சொல்லியிருக்கேன், sum of the two angles 180 degree. அப்போ எதாவது இதில் எந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்குன்னு பாருங்கள். 89 91 ஆட் பண்ணியிருக்கேன் 180. அப்போ this is a linear pair. செகண்ட் ஒன்று ரெண்டையும் ஆட் பண்ணால் 170 டிகிரியும் கிடைக்குது. அப்போ 180க்கு ஈக்குவலாக கிடையாது. அப்போ நாட் ஈக்குவல் டு 180. இது 180 டிகிரி வரல, அதனால் cannot make a linear pair. அனதர் ஒன் அதே மாதிரி தான் 180க்கு வரல, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 180 கிடைக்கல. ஸோ அப்போ cannot make a linear pair. லாஸ்ட் பாருங்கள், we make a linear pair because we kept the 180 degree. ஸோ ரொம்ப ஈஸியாக ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 180 கிடச்சிச்சு அப்படின்னா linear pair, கிடைக்கல அப்படின்னா not a linear pair. ஓகே, okay, next example 5.4. so this is a straight line. straight line என்ன ஆங்கிள் நமக்கு மேக் ஆகும் 180 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் ஸோ அந்த 123 இருக்குல்ல, இந்த ஆங்கிளையும் நமக்கு ஆட் பண்ணும்போது 180 கிடைக்கணும். அப்போ 123 டிகிரி ப்ளஸ் ஸோ இந்த மிஸ்ஸிங் ஆங்கிள் இந்த ஆங்கிள்ஸ் தான் கேட்டுங்க, அது எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ இது வந்து ஸ்ட்ரைட் லைன். அப்போ இந்த ஆங்கிளையும் நமக்கு ஆட் பண்ணும்போது 180 கிடைக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி 123 இந்த பக்கம் வரையில் மைனஸாக மாறிடும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பண்ண என்ன வரும் ஆன்சர் 57. அவ்வளோதான். ஸோ இதான் இந்த எக்ஸுங்கிறதான் இங்கே என்ன எழுதிருக்காங்க, இந்த எக்ஸுங்கிற ஆங்கிள் எப்படி எழுதலாம், பிசிடியை தான் அது. அப்போ பிசிடி இஸ் ஈக்குவல் டு 57 டிகிரி. ஓகே ஓகே, ரொம்ப ஈஸியான. அதே மாதிரி இங்கே பாரு, இதுவும் ஒரு ஸ்ட்ரைட் லைன். இப்போ இங்கே என்னது வி மேக் ஏ 180 டிகிரி. ஓகே, இதுவும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். அப்போ இது எப்படி எழுதலாம் 46 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கணும், இந்த மிஸ்ஸிங் ஆகுனா எக்ஸ்னு வச்சுக்குவோம். அப்போ 180 டிகிரி மைனஸ் 46. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் 134. ஸோ அப்போ இந்த எக்ஸுங்கிற ஆங்கிளை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த மேலே அந்த மாதிரி டாட் இருந்துச்சு அப்படின்னா டிகிரின்னு அர்த்தம், கண்டிப்பாக அந்த ஆங்கிள் நம்மளுக்கு வைக்கணும். அப்போ இங்கே என்ன எக்ஸு எம்என்ஓ. அப்போ எக்ஸுக்கு நேம் என்ன எம்என்ஓ. எப்போவுமே இந்த மிடில் வேல்யூவில் தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுற மாதிரி வரணும். இப்போ எண்ணு தான் நம்ம போடணும், ஏன்னா அங்கே தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. எண்ணு தான் நம்ம போடணும், ஏன்னா அங்கே தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். அப்போ தான் எம்என்ஓன்னு போடணும். நீ பாட்டுக்கு ஓ எம்னு போடக்கூடாது, ஓஎம்என். ஏன்னா எம்மில் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, எண்ணில் தான். அப்போ எம்மு தான் இங்கே எண்ணு தான் இங்கே நடுவில் போடணும். சரியா, எம்என்ஓ அதான் எக்ஸோட வேலை. இப்போ 134 ஆங்கிள். ஓகே ஸ்டூடெண்ட், ஓகே
அதாவது சம் ஆஃப் த டூ ஆங்கிள்ஸ் என்னது 180 இன் ஸ்ட்ரைட் லைன். அப்போ ஸ்ட்ரைட் லைனில் இந்த 2 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 கிடைக்கணும். இந்த ஆங்கிள் மிஸ்ஸிங் ஆன ஆங்கிள் தான், இந்த ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்து நம்ம சால்வ் பண்ணிடணும். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.